This video is sponsored by BuyMode shopping app. BuyMode is shopping app, one of the online shopping app now available on Play Store and App Store. ஏசாயா 48 அதிகாரம் 14-15 வசனம். ஏசாயா 48 14-15 வசனம். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? நானே அதை சொன்னேன். நான் அவனை அழைத்தேன். நான் அவனை வரப்பணினேன். அவன் வழி வாய்க்கும். இங்கு நாம் காணப்படும் போது நாம் தேவனுடைய விசுவாசத்தோடு காணப்படுவோமே ஆகிய தேவன் நிச்சயமாக தேவனுடைய பதிகளில் அவர் நம்மை அழைக்கிறவர்களாய், அவருடைய ஊழியங்களில் கட்ட நம்மை அழைக்கிறவர்களாய், அவர் நம்மை பயன்படுத்துகிறவர்களாய் நிச்சயமாக நம்மை இன்னும் அதிகமான ஆசீர்வாதமான வழிகளில் கட்ட நம்மை கொண்டு செல்வார். ஆகவே நாம் தேவனுடைய பிரியமான காரியங்களை செய்தவர்களாய் நாம் காணப்படுவதால் நாம் அதை விட்டு விடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நமக்கு சில நேரங்களில் நாம் செய்கிற வேலைகள் இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாய் காணப்படுகிறது என்று தென்படும் போது நாம் அந்த காரியங்களில் இருந்து விலக வேண்டும். அந்த காரியங்களை பிற்பாடு நாம் அதில் மேற்கொள்ளாதபடிக்கு அந்த காரியங்களை விட்டு விலக வேண்டும். அது எவ்வளவு பெரிதான முக்கியமான இடங்களாக இருந்தாலும் நாம் அதை விட்டு விலகினால் கர்த்தர் நிச்சயமாக தேவன் அவருடைய காரியங்களை கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். அவர் நம்மை அவருடைய செயல்களில் அவருடைய ஊழியத்தில் நம்மை அழைத்து கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். ஆகவே நாம் தேவனுக்கு காரியங்களில் தேவனுடைய சித்தத்துக்கு பிரியமானவர்களாய், அதற்கு நம்மை பார்ப்பவர்களாய் நாம் அவருக்கு விட்டு கொடுக்க வேண்டும். விட்டு கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். குயவன் கையில் அந்த மண்பானை எப்படியாக விட்டு கொடுக்கிறதோ அதுபோல நாமும் அவர் கையில் நம்மளை நாமே ஒப்படைக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜீவிதத்தை கர்த்தர் அவர் வணைந்து கர்த்தர் அவருக்கென்று அவருடைய ஊழிய பாதைகளில் நம்மை நடத்துகிறவராய், நம்முடைய ஜீவிதத்தை அவர் அழகாக வணைகிறவராய் கர்த்தர் காணப்படுவார். நமக்கு தேவையான ஒவ்வொன்றையும் அவர் நிச்சயமாக அறிவார். நமக்கு என்ன தேவை என்று அவர் அறியாத தேவன் அல்ல. அவர் நம்முடைய தேவைகளை அறிந்தவர். அவர் தான் நம்மை சிருஷ்டித்தவர். ஆகவே நமக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்தவராய் காணப்படுகிறார். ஆகவே நம்முடைய தேவைகளை நாம் அவருக்கு பிரியமானவர்களாய் காணப்படும் பொழுது அவர் நம்முடைய தேவைகளை அவருடைய சித்தத்தின்படி செய்கிற வல்ல தேவனாய் கர்த்தர் காணப்படுகிறார். ஆகவே நாம் தேவனை தேடுவதான விஷயத்தில் நாம் ஒரு உறுதியாக காணப்பட வேண்டும். தேவனை துதிப்பதான விஷயங்களில் நாம் ஒரு உறுதியானவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனை ஆராதிக்கிறதான விஷயங்களில் நாம் தேவனுக்கு உறுதியானவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய ஊழியத்தில் நாம் உலகமாய் இருக்கிறதில் நாம் உறுதியானவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுக்கு பலி செலுத்துகிறதில் நாம் உறுதியானவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படியாக காணப்படும் பொழுது தேவன் நிச்சயமாய் நம்முடைய காரியங்களில் அநேக நேரங்களில் நிச்சயமாய் நம்மை வாய்க்கை செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். எந்த சமூகத்தில் இருக்கிறவர்களாக தேவனை அதிகாலையில் நினைக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். நிச்சயமாக தேவன் நம்முடைய காரியங்களை வாய்க்கை செய்வார். ஒவ்வொருவரும் அப்படியாக நம்முடைய தேவனிடத்தில் ஒப்படைக்கும் பொழுது தேவன் நிச்சயமாய் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்கிறவராய் இருக்கிறார். ஆகவே நாம் தேவனுக்குள்ளாக அப்படியாக நம்மை ஒப்படைக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே நாம் நம்மைதாமே தேவனுடைய சமூகத்தில் ஒப்படைத்து நம்முடைய காரியங்களை தேவன் வாய்க்க செய்வதற்கு நாம் நம்மளை அவர் கையில் ஒப்படைப்போம். நம்முடைய வாசம்